ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்சியின் வேளையில் இன்றைக்கி காலையில் நம்ம பார்த்த அதே எஜமான் பகுதியை வச்சு தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பைபிள் படிக்க ஆரம்பிக்கும்போது நிறைய இந்த நீதிமொழிகளில் சோம்பேறி அப்படின்னு வார்த்தை வரும்போதெல்லாம் என்னை யாரோ கண்டிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். அதுவும் சோம்பேறி தான் வேட்டையாடினதை சமைக்காமல் இருக்கிறாங்கிற பகுதி வாசிக்கும்போது எனக்குன்னே பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த எஜமான் தாளந்துகளை கொடுக்கும்போது நான் அந்த ஒரு தாளந்தை பெற்ற நபருடைய இடத்துல வச்சே நான் யோசிப்பேன். எனக்கு தேவன் நிறைய வசனத்தை கேட்க வைக்கிறாரு, நிறைய வசனத்தை வாசிக்க வைக்கிறாரு, நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு, இவ்வளவு கற்றுக் கொடுத்து நான் சும்மா இருக்கிறேனே அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் ஒரு சுவிசேஷம் போய் மற்றவங்களுக்கு தைரியமாக அறிவிக்கவோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சொல்லவோ இல்லை வேறு யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளுகிற தைரியம் எனக்கு இல்லை. ஆனால் நான் கர்த்தருக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே, ஒரு பய உணர்வு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. நான் ஏசப்பா கிட்டேயே நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஏசப்பா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என் கையில் நீங்கள் தாளந்து கொடுத்துருக்குறீங்க, ஆனால் எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியலையே அப்படின்ட்டு. ஒரு சில சமயங்கள்லாம் எனக்கு தாளந்தே இல்லைன்னு நான் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல கேட்குற தாளந்தை தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். நிறைய மெசேஜ் கேட்பேன். நிறைய இந்த மெசேஜஸ் மூலமாக ஒரு வசனத்தை எப்படி ஒவ்வொரு ஊழியர்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி அதை எப்படி பிரயோஜனமாக ஆக்குகிறார் அப்படிங்கிறத நல்ல கேட்குற ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். அப்போ வாய் பேசுனா கூட யார்கிட்டையாவது சொல்லலாம், கேட்குற ஒரு தாளந்தை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அதை கூட நான் ஒரு தாளந்தாவே நினச்சதே கிடையாது. ஆனால் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நம்மளும் வெளியே போய் யாருக்கும் சொல்லலை, எனக்கு தேவன் நிறைய கற்றுக் கொடுக்குறார், இப்படி இருக்கிறது சரியில்லை, நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறபோது தான் கர்த்தர் இந்த யூடியூப் ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். முக்கியமாக இந்த யூடியூப் ஊழியம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்த இன்னொரு சேனல் எது அப்படின்னா இன்றைய தென்றல். ஜெசிந்தா சிஸ்டரும் டேவிட் பிரதரும் அவங்களுடைய மெசேஜ்னால் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 minute வீடியோ தான் அவங்க போடுவாங்க. ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதை நான் நிறைய தொடர்ந்து கேட்டுட்டு இருந்திருக்கேன். அப்போ அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஷார்ட் வீடியோஸாக ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த 5 minutes வீடியோ இது. இப்போது அது 5லேருந்து சில நேரம் மேக்ஸிமம் 10க்குள்ளே இருக்கும் என்னுடைய வீடியோஸ் இல்லையா. இப்போ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி தான் நான் இந்த யூடியூப் ஊழியத்தை ஆரம்பித்தேன். எனக்கு தைரியம் இல்லை, வெளியே சொல்ல தைரியம் இல்லைன்னு அந்த யூடியூப் ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பிக்கும்போது அவ்வளவு யோசனை, இதை நம்ம செய்ய முடியுமா, செய்ய போகிறது என்னமோ 5 நிமிஷம் வீடியோ தான், அதுவும் இப்போ தான் 5 நிமிஷம். ஆரம்பத்துலலாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1 நிமிஷம் இப்படிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு அவ்வளவு தேங்குவேன். இந்த 2 நிமிஷம் வீடியோவுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு நான் அவ்வளவு தூரம் என்ன பேச போகிறோம், என்ன கண்டென்ட்டு உட்காந்து எழுதுவேன். நிறைய கண்டென்ட் ஒத்து வராத மாதிரி இருக்கும். என்னத்தை செய்ய போகிறோம், ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன், ரொம்ப பெரிய போராட்டம். ஏன்னா எந்த ஸ்டார்டிங்குமே அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னை வரைக்கும் கூட நான் நாளைக்கு ஏதாவது வீடியோ போட போகிறேன் அப்படின்னா இன்றைக்கும் நான் ஸ்ட்ரகிள் ஆவேன். எனக்கு கர்த்தர் தெளிவான ஒரு பிக்சர் கொடுக்காட்டி நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதே இது கர்த்தர் தெளிவான பிக்சர் கொடுக்கும்போது அது ஈஸியாக போகிறத என்னால் பார்க்க முடியும். இப்படி தான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண. எந்த ஊழியமும் சிம்பிள் கிடையாது. எந்த ஊழியமும் நினச்சபடி டக்குன்னெலாம் பண்ண முடியாது. அது இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணலாம், செய்ய முடியாமல் போகலாம், தடங்கள் வரலாம், குழப்பம் வரலாம், எங்கேயாவது நீங்கள் கீழே விழலாம், எந்திக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போகலாம், ஃபெய்த்து போகலாம், உங்கள் ப்ரேயர் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் வரலாம், நிறைய காரியம் வரலாம். ஆனால் நீங்கள் ஒன்று கர்த்தருக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கர்த்தர்கிட்ட அதற்கான உதவியை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் மூலமாக அவர் ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்கிறதற்கான கிருபையை கொடுப்பார், பலனை கொடுப்பார். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்னே தெரியாது. ஆனால் அதற்கான கிருபை அவர் கொடுப்பார். ஆனால் உங்களுக்குள்ளே, அதாவது எனக்குள்ளே இருந்ததை நான் சொல்கிறேன், எனக்குள்ளே இருந்தது கர்த்தருக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். என்னால் வெளியே போக முடியல, நான் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் கர்த்தருக்கு செஞ்சே ஆகணும்னு ஆரம்பித்தது தான் இந்த ஊழியம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. இப்படி யூடியூப்பில் தான் ஊழியம் புரியணுன்ட்டு இல்லை,
உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நல்லா பேச வரும், நீங்கள் நல்லா பழகுற ஒரு டைப்புனா நீங்கள் தாராளமாக பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசலாம். நான் யாருக்கூடையுமே பழக மாட்டேங்க, வீட்டு வாசலில் தாண்ட மாட்டேங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களால் என்ன முடியுமோ சொல்லுங்கள். இல்லை எனக்கு எதுவுமே வரல, எப்படி ஊழியம் செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது ஊழியர் மூலமாக ஒரு தேவ வசனம் உங்களுக்குள்ளே இடைப்படுது இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினார், இந்த தேவ செய்தி ரொம்ப நல்லா இருந்தது, இல்லை நீங்கள் கேட்குற ஒரு தேவ செய்தியாக இருக்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா? அந்த தேவ செய்தியில் உங்கள் மனதை தொட்ட தேவ வசனத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லுங்கள், உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் தாய்க்கோ இல்லை தாய் தகப்பன்மார்க்கோ இல்லை சகோதர சகோதரிக்கோ யாருக்காவது ஃபோன் பேசும்போது, இந்த வாரம் இப்படிப்பட்ட ஒரு செய்தி கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது, இப்படி கூட வசனம் இருக்கா, இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன், அந்த வசனத்துக்கு தேவையான நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு அதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்து, தொடர்ந்து நீங்கள் ஆர்வத்தோடு இந்த காரியத்தை செய்கிறதற்கு தேவன் பலன் கொடுப்பார். ஏதோ ஒன்று நம்ம செய்யணும் கர்த்தருக்காக. அதாவது ஸ்டார்டிங் தான் ஏதோ ஒன்று, அதற்கப்புறம் இதுதான் ஊழியங்கிறத கர்த்தர் நமக்கு காட்டுவார். இப்போ கூட நான் பண்ணுற இந்த யூடியூப் ஊழியம் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம்னு என்னால் 100% ஏற்றுக்கொள்ள என்னால் முடியல. இப்படியே என் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த யூடியூப்லேயே பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியாது. இது எத்தனை வருஷம் இந்த யூடியூப் ஊழியத்தை செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் எனக்கு தயவு கொடுத்துருக்கிறார், நான் செய்கிறேன். இப்போது இந்த எஜமானன் ஒரு தாளந்தை கொடுத்து அவன் ஒன்றுமே செய்யாமல் இருந்தான். அந்த இடத்துல நான் இருந்து கர்த்தர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த ஒத்த தாளந்தை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன் இல்லையா? அப்போ கர்த்தர் இப்போ எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, நீ இந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொள்கிற நிலைமையில இருந்த, இப்போ அந்த 2 தாளந்தை ஒருத்தருக்கு கொடுத்தாரு இல்லையா, அந்த நிலைமைக்கு நீ முன்னேறு. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1ன்னு கொடுத்துருக்கிறாரு. அப்போது நீ ஒரு தாளந்து பெற்றுக்கொள்கிற ஏதோ ஒரு குறைவான நிலைமையில் நீ இருந்திருக்க. இப்போ அந்த 2 தாளந்தை ஒருத்தனுக்கு கொடுத்த நிலைமைக்கு நீ ஒன்று முன்னேறி இவன்கிட்ட 2 தாளந்தை கொடுத்தா பெருக்குவான் அப்படிங்கிற நிலைமைக்கு நீ மாறு அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் செய்கிற ஊழியத்தை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். எந்த காரியமானாலும் அதில் கர்த்தருக்கு மகிமை தரும் மாதிரி இன்னும் கொஞ்சம் நீ வளரணும் அப்படிங்கிறத தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம தேவன் நம்ம எல்லாரையுமே ரட்சித்திருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அதோடைய பலன் தேவனுக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையோடு செய்யணும். நம்மளால் எல்லாத்தையுமே ஜாக்கிரதையாக செய்ய முடியுமா? முடியாது. நம்ம மனுஷங்க தவறு செய்வோம். அதனால தான் எதை செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டுறணும், கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும். கர்த்தர்கிட்ட நீங்கள் நடத்துங்க அப்படின்னு கையில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவர் அதற்கான கிருபைகளை தந்து நடத்துவார். அப்போது நான் செய்கிற இந்த ஊழியம் எனக்கு ஒன்றுமே செய்யாத நிலைமையிலேருந்து இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. எனக்குமே ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்கள் யாராவது மெசேஜில் ரொம்ப நல்லா இருக்குது, கர்த்தர் என்னோட இடைப்பட்டார் அப்படின்னு பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எதற்குமே உபயோகமாக நான் இல்லையே, என்னால் கர்த்தருக்கு ஒன்றுமே செய்ய முடியலேங்கும்போது இந்த தேவ செய்தி யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமாகவும் அவங்க இருதயத்தை சமாதானப்படுத்தவும் உபயோகப்பட்டிருக்கேன்னு நினைக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவித்து பாருங்களேன். நீங்கள் இன்னும் பெருசாக செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு சில காரியங்களை செஞ்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் அதற்கு கமெண்ட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் அதற்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள நானும் கர்த்தருக்கு உபயோகமான ஒரு பாத்திரம் தான் அப்படிங்கிற இந்த ஃபீல் வருது பாருங்கள். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நிலைமையிலேருந்து அதுக்கு அடுத்தடுத்த நிலைமைக்கு கர்த்தரே உயர்த்தி கொண்டு போவார். அப்போ நம்மளுடைய எஜமானனாகிய கர்த்தருக்கு நாம் உபயோகமான பாத்திரமாக இருந்து அவருக்கு நம்ம பலன் கொடுக்கிறவர்களாக மாறணும் அப்படின்னா என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த மூலதனத்தில் இதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கர்த்தர்ட்டே கேட்டோன்னா அதற்கான கிருபைகளை கொடுப்பார். ஆனால் செய்யாமல் மட்டும் இருக்கவே கூடாது. அவருக்கு பயந்த எஜமானனுக்கு பயந்த பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்ளணும். என்னதான் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் தகப்பனுக்கு பலனே கொடுக்காத பிள்ளையை தகப்பன் நேசிக்க முடியுமா? நம்ம தகப்பனுக்கு பலன் கொடுக்குற பிள்ளைகள் அல்லவா? அவர் கொடி இல்லையா? நம்ம அவரோட பிணைந்தவர்கள் இல்லையா? அதனால் நாமளும் அவரை போல கனி கொடுப்போம். God bless you.